வணக்கம். மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க. அந்த திட்டத்தை சட்டமாக மாற்றுறாங்க. அந்த சட்டத்திற்கு உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. அதாவது முஸ்லீம் மக்களுடைய சொத்துக்களை சூறையாடுவதற்கு ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டத்திற்கு மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் உச்ச நீதிமன்றம் தன் உயிர் கொடுத்தாவது அதை காப்பாற்றும் என்கிற நம்பிக்கையை மீண்டும் இந்திய மக்கள் மத்தியில் இன்றைக்கு விதைத்திருக்கிறார்கள். பெரும் விவாதத்திற்குள்ளான வக்ஃபு திருத்த சட்ட பிரிவுகளுக்கு இடைக்கால தடை விதித்திருப்பது இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு மாபெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது என்பது முக்கியமான செய்தி. மோடியும் அமித்ஷாவும் கதறிக்கொண்டிருக்கக்கூடிய சத்தம் நம் காதுகளுக்கு கேட்கிறது. வக்ஃபு திருத்த சட்டம் இல்லையா, மோடியும் அமித்ஷாவும் கொண்டு வராங்க. இப்போ இது பெரும் விவாதத்துக்குள்ளாத இந்தியாவில். இப்போ இது தொடர்பான ஒரு இடைக்கால தீர்ப்பு நேற்றைய தினம் வந்திருக்கிறது. அதில் முக்கியமாக 5 விஷயங்களை மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொல்கிறார்கள். முதல்ல என்ன சொல்கிறாங்க, இந்த வக்ஃபு திருத்த சட்டம் தொடர்பான இறுதி முடிவை யார் எடுப்பார் அப்படின்னா ஒரு கலெக்டர் எடுப்பார் அப்படின்னு இவனுங்களா ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. ஆர்எஸ்எஸ்காரன் ஒரு திட்டத்தை கொண்டு வரான். அதெல்லாம் இனி முடியாதப்பா அப்படின்னு அதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். இன்னொன்று, ஒரு வக்ஃப் பூமி இருக்குன்னு வைங்க, ஒரு இடம் இருக்குன்னு வைங்க, அந்த இடத்துல ஏதாவது அந்த இடம் தொடர்பான ஒரு விவாதமோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் கோர்ட்டிலேயோ எங்கேயோ இருக்குது அப்படின்னா அது முடிந்து இறுதி தீர்ப்பு வரையிலும் அந்த வக்ஃப் பூமியை நீ எதுவும் பண்ணக்கூடாது, அது வக்ஃப் பூமியாகவே தொடர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் என்ன, வக்ஃப் ஒன்றை உருவாக்குறதுக்கு ஒருவர் 5 ஆண்டுகள் இஸ்லாமிய மதத்தை பின்பற்ற வேண்டும் என்கிற விதிக்கு தடை விதித்திருக்கிறார்கள். ஒருவர் இஸ்லாம் மதத்தை பின்பற்றுவரா என்பதை தீர்மானிப்பதற்கான விதிகளை மாநில அரசாங்கங்கள் உருவாக்கும் வரை உச்ச நீதிமன்றத்தின் தடை நீடித்து கொண்டிருக்கும் என்று சொல்லியிருக்கார்கள். இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஏன் இப்படி ஒரு திட்டத்தை மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இப்போ ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் இருக்கிறான்னு வைங்க, அவர் முஸ்லீம்களுக்காக ஒரு பள்ளிவாசல் கட்டணும்னு நினைக்கிறீங்க வச்சுங்க, அல்லது முஸ்லீம் பிள்ளைகளுக்காக ஒரு கல்வி கற்பதற்கு சில உதவிகளை செய்யணும், ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சா அப்படி பண்ணக்கூடாது, அப்படி யாருமே இஸ்லாமியர்களுக்கு உதவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆர்எஸ்எஸும் மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறார்கள். அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம்னா என்னது, அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வக்ஃப் போர்டு இருக்கு இல்லையா, இந்த வக்ஃப் போர்டில் முஸ்லீம்கள் அல்லாதவர்களை இணைத்து கொள்ளலாம். எவ்வளவு கேடுகட்டவனுங்களாக இருப்பானுங்க பாருங்கள். இப்போ இந்து அறநிலையத்துறையாகட்டும் அல்லது மற்ற மதங்களுடைய இது போன்ற துறைகளாகட்டும், அதில் மாற்று மதத்தை சார்ந்தவர்களுக்கு இடம் உண்டா என்கிற கேள்வி கூட உச்ச நீதிமன்றத்தில் இது தொடர்பாக கேட்கப்பட்டது இல்லையா. வக்ஃப் அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்கானது, அதில் இஸ்லாமியர்கள் தான் இருக்கணும். இப்போ உச்ச நீதிமன்றம் இந்த இடத்துல ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, ஒரு தடை விதித்திருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, 22 பேர் இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் 3 பேருக்கு மேலே மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடாது. அதாவது பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் இருக்கணும், 3 பேர் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பர்சனலாக எங்கிட்ட கேட்டால் எனக்கு அதில் திருப்தி இல்லை. ஏன்னா உச்ச நீதிமன்றமே ஒரு வாதத்தை முன்வைத்தது, மோடிக்காக அமித்ஷாவிற்காக ஆர்எஸ்எஸ்ஸுக்காக வாதிடக்கூடிய வழக்கறிஞரிடம் கேட்டது. இப்போது இந்து அறநிலையத்துறை இருக்குது, அதில் முஸ்லீம்களை நீங்கள் நியமிப்பீர்களா என்று கேட்டார்கள். அப்படி கேட்டபோது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு என்னென்னா ஒரு 3 பேரை சேர்த்துக்கலான்னு சொல்கிறது, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் பெரும்பான்மையான இப்போ 22 பேர் இருக்காங்க அப்படின்னா 19 பேரும் முஸ்லீம்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு சின்ன ஆறுதல் நமக்கு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 12 வருடங்களாக முஸ்லீம்கள் தொடர்பான வழக்குகள், அது தொடர்பான தீர்ப்புகள், இப்போ உமர் காலித் விஷயம்லாம் நம்ம சொல்ல வேண்டாம் இல்லையா, என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போது இவ்வளவு பெரிய திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் சங்க பரிவாரங்கள், அதில் இப்படியாவது உச்ச நீதிமன்றம் சில இடைக்கால தடைகளை விதித்திருப்பது என்பது முஸ்லீம் சமுதாயத்தை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஆறுதல் இல்லையா. அவர்கள் எவ்வளோ பெரிய சிக்கல்களை கடந்த 12 வருடங்களாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தினசரி பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்போ இது ஆனால் இப்படி உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறதுல எனக்கு பர்சனலாக உடன்பாடு இல்லை அப்படிங்கிறதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போது இன்னொரு கூடுதலான ஒரு மிக முக்கியமான செய்தி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உத்தரப்பிரதேசம் எடுத்துங்க, உத்தரப்பிரதேசத்தில் எம்எல்ஏவாக ஒரு முஸ்லீம் கிடையாது, எம்பியாக ஒரு முஸ்லீம் கிடையாது,
அதை பிஜேபி திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ பிஜேபி ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் இங்கே வக்ஃப் போர்டு அப்படின்னு ஒன்று உருவாக்குனா இவன் என்ன பண்ணுவான்? யாரையுமே முஸ்லீமாக வச்சுக்க மாட்டான், எல்லாரையுமே மற்ற மதத்தை சார்ந்தவர்களைத்தான் வைத்துவிட்டு அவன் சர்வாதிகாரத்தை பண்ணுவான். ஏன்னா அவனுடைய திட்டம் என்ன அப்படின்னா இந்த நிலங்களை சூறையாடுவது. சூறையாடி இவனுக்கு என்ன திட்டம்லாம் போடுவாங்க. இப்போ பழங்குடி மக்களுடைய நிலத்தை சூறையாடி மோடியும் அமித்ஷாவும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய செய்தியை சொல்கிறேன். பீகாரில் அதானிக்கு பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய நிலம், அரசு நிலம், இந்த நிலத்தை எல்லாம் ₹1 கொடுத்துருக்குறான். இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. எதுக்கு? மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக. ₹1 நிலத்தை வாங்கி மின்சாரம் தயாரிக்கிற அதானி ₹7 மின்சாரத்தை பீகாரில் விற்பானா. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா வக்ஃபினுடைய சொத்துக்களையும் ஆட்டையை போடுவதற்கான ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய திட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் இன்றைக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த இடைக்கால தடை என்பது ஒரு மிக முக்கியமான ஆறுதலாக இருக்கிறது. இதனுடைய இறுதி தீர்ப்பு மே 22 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு 22 வரக்கூடிய தீர்ப்பு இதை விட மிகப்பெரிய மாறுபட்டு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கு இப்படி சொல்லி இருப்பதே ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்கிறேன். இப்போது நீ இன்றைக்குள்ள ஊடகங்கள் எடுத்து பாருங்கள். இப்போது என் கையில் தினத்தந்தி பத்திரிக்கை இருக்குங்க. இந்த பத்திரிகையினுடைய இந்த தலைப்பை நீங்கள் பாருங்கள். என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃபு திருப்ப சட்டத்திற்கு தடை விதிக்க சுப்ரீம் கோர்ட்டு மறுப்பு. நீ கொண்டு வந்த சட்டம் என்ன? இன்றைக்கி அந்த சட்டம்ங்கிறதே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. நீ சேர்த்திருக்கிறது எல்லாமே இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானது, இந்திய இறையாண்மைக்கு எதிரானது, இந்திய ஜனநாயகத்திற்கு எதிரானது. அதனால் இதை இப்படி செயல்படுத்த முடியாதுன்னு தடை விதித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத தானே ஹெட்லைனாக போடணும். ஆனால் மோடியை திருப்திப்படுத்துவதற்கு, அமித்ஷாவை திருப்திப்படுத்துவதற்கு, ஆர்எஸ்எஸ் திருப்திப்படுத்துவதற்கு மதிப்புக்குரிய ஆதித்தனார் ஆரம்பித்த ஊடகம் இன்றைக்கு இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கு. இப்போ தினமலம் செஞ்சால் நம்மளால் புரியுது, தினமலம் அதைத்தான் செய்யும். ஆனால் தினத்தந்தியும் இப்படி செய்யும்போது நமக்கு குறிப்பாக தமிழர்களுக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கும் இல்லையா? தமிழினுடைய மிக முக்கியமான தலைவர் சி.ப. ஆதித்தனார், அவர் எதற்காக இந்த ஊடகத்தை உருவாக்கினார், இந்த செய்தித்தாளை உருவாக்கினார்? ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களுக்கு ஒத்து ஊதக்கூடிய ஒரு செய்தி நிறுவனமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நினைக்கும் போது நமக்கு வருத்தமாக இருக்குது. சரி, இப்போ கூடுதலாக நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். இப்போ இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது, கதறிக்கொண்டிருக்கிறார்கள். மோடியும் அமித்ஷாவுடைய கதறல் இந்திய மக்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது, இந்திய மக்களுக்கு பெரும் ஆனந்தமாக இருக்கிறது. ஆனால் இன்னொன்று கூடுதலாக சொல்கிறேன். இந்த சிஏஏ அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இல்லையா? ஏன் அதை அமித்ஷா இன்னைக்கு அதை எடுக்காமல் இருக்கிறார்? ஏன்னா அமித்ஷாவுக்கு தெரியும் அதை செயல்படுத்த முடியாதுங்க. அது இந்திய அரசமைப்புக்கு எதிரானது. ஏன்னா அவர்கள் உள்ள சேர்த்திருக்கிறதெல்லாம் இவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வராங்கிறது இல்லை. அந்த சட்டத்துக்குள்ள இவர்கள் எதிரிகளாக நினைக்கக்கூடியவர்கள், அதாவது இவர்களுடைய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தினுடைய மேதாவிகள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அல்லவா, இவர்களுடைய எதிரிகளாக கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் கம்யூனிஸ்டுகளும் என்று எழுதியிருக்கிறார்கள் அல்லவா, இவர்களையெல்லாம் எப்படி ஓரம் கட்டுவது என்பதற்கான சட்டங்களைத்தான் இவர்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால சிஏ ஒருபோதும் அமித்ஷாவால் செயல்படும். வேணா போய் தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் மேற்கு வங்கத்தில் போய் சொல்லலாம், நாங்கள் சிஏ கொண்டு வருவோம்னு சொல்லலாம், இல்லை மற்ற மாநிலங்களில் போய் சொல்லலாம், வாக்கு வங்கி அரசியலுக்காக சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் ஒருபோதும் நடக்கப் போவதில்லை அப்படிங்கிறதா உண்மை. ஏனென்றால் இப்போது உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? அரசமைப்புக்கு ஏதாவது ஆபத்து ஆர்எஸ்எஸ் சங்கிகளால் வரும் பட்சத்தில் நாங்கள் நிச்சயமாக தலையிட்டு அதை தடுத்து நிறுத்துவோம் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா நம்முடைய இறுதி புகலிடம், இந்திய இறையாண்மையை காப்பாற்றுவதற்கான இந்திய மக்களுடைய இறுதி புகலிடம் நீதிமன்றம் தான். அங்கும் எதுவும் கிடைக்கல அப்படின்னா போராட்டமாக வீதிக்கு இருக்க வேண்டியதுதான். வேற என்ன வழி? வேற எந்த வழியும் இல்லை இல்லையா? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.